ஒவ்வொரு நாளும் ஏதேனும் ஒரு அடியாருக்கு திருவோடு தானமாக தராமல் நான் விற்பனையை தொடங்குவதில்லை என்பது தங்களுக்கு தெரியாதா? இந்த வீட்டில் திருமண வயதில் யார் இருக்கிறார்கள்? நீதானே இருக்கிறாய். உனக்கு தான் திருமணம். திருமணம் என்ற பந்தத்தையே என்னால் நினைத்து பார்க்க முடியவில்லை. தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். இந்த பேச்சை இத்தோடு விட்டு விடுங்கள். திருமணமே வேண்டாம் என்று மறுத்த என் மகன் சிவகாமியை பார்த்த உடனேயே ஒரு நொடியில் அவன் மனதை மாற்றிக்கொண்டு விட்டானே. சுவாமி, கணவர் செய்யும் பணிக்கு துணையாக இருப்பதுதானே மனைவியின் கடமை. சுவாமி, கணவர் செய்யும் பணிக்கு துணையாக இருப்பதுதானே மனைவியின் கடமை. அதிலும் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதென்பது அது சிவத்திற்கே போய் சேர்கிறது என்றல்லவா சொல்வார்கள். சிவகாமி, நீ எனக்கு மனைவியாக அமைந்தது நான் செய்த பாக்கியம் என்றுதான் சொல்ல வேண்டும். இல்லை சுவாமி, தங்களை கணவராக அடைந்ததன் மூலம் நான் தான் பாக்கியம் செய்திருக்கிறேன். சிவகாமி, இன்று போல் என்றும் நாம் அன்போடு வாழ வேண்டும். நமக்குள் ஒளிவு மறைவு என்பதே இருக்கக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். உனக்காக நான், எனக்காக நீ என்று இணைந்து வாழ்வோம். உன் மனதில் ஏதேனும் விருப்பம் இருந்தால் நீ தாராளமாக சொல். எனக்கென்று தனி விருப்பம் என்ன இருக்கிறது சுவாமி? திருமணமான பெண்ணிற்கு இருக்கக்கூடியதெல்லாம் ஒரே ஒரு விருப்பம்தான். என்ன அது? என் கணவர் என்னை தவிர வேறு எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்க கூடாது. தனக்கு மட்டுமே சொந்தமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புவாள். நானும் அப்படி நினைப்பது சரிதானே? அதில் என்ன சந்தேகம்? உன்னை பார்த்த கண்கள் வேறு எந்த பெண்ணையும் பார்க்காத. இது போதும் சுவாமி. பொன்னம்மா, என்ன அக்கா? என்ன இங்கு வந்து அமர்ந்திருக்கிறாய்? என் கணவர் வெளியே சென்றிருக்கிறார். மகனும் மருமகளும் உள்ளே அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சின்ன சிறுசுகள் சிரித்து விளையாடி மகிழ்ந்து கொண்டிருக்கும் போது இடையில் நாம் குறுக்கிடுவது வேண்டாம் என்றுதான் இப்படி வந்து உட்கார்ந்திருக்கிறேன். என்ன பொன்னம்மா இப்படி சொல்கிறாய்? நீ இந்த மாதிரி இருப்பது நல்லதல்ல. என்ன சொல்கிறாய் அக்கா? அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் நீ அங்கேயே நின்று என்ன பேசுகிறார்கள் என்று கேட்க வேண்டும். வெகு நேரம் அவர்களை சந்தோஷமாக பேசவிடக்கூடாது. சரி, வேறென்ன செய்ய வேண்டும்? வேண்டுமென்றே ஏதோ வேலை இருப்பது போல் பாவனை செய்து மருமகளை அழைத்து அதையும் இதையும் செய்யாமல் வெட்டிக்கதை பேசிக் கொண்டிருக்கிறாயே என்று கேட்டு மிரட்ட வேண்டும். எதற்காக அப்படியெல்லாம் செய்ய வேண்டும்? அப்போதுதான் வீட்டு அதிகாரம் நம் கையில் இருக்கும். மருமகளும் பயந்து நடுங்குவாள். அக்கா, இப்படியெல்லாம் அதட்டி மிரட்டிதான் வேலை வாங்க வேண்டும் என்ற நிலையில் என் மருமகள் இல்லை. எல்லா வேலைகளையும் தானே செய்துவிட்டு எனக்கு வேலையே இல்லாமல் செய்து விடுகிறாள். சும்மா உட்கார்ந்திருப்பது எனக்கு சங்கடமாக இருக்கிறது என்று எதையாவது செய்ய போனால் நான் வந்த பிறகு
நீங்கள் எதற்காக இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று அதையும் தானே செய்து விடுகிறாள். ஆனால் என் மருமகள் அப்படியல்ல, மிரட்டி மிரட்டி வேலை வாங்க வேண்டியிருக்கிறது. நீ அவளிடம் எதுவும் சொல்லாமல் இருந்து பார். இப்பொழுது செய்வதை விட இன்னும் முழு அன்போடு மிகவும் ஈடுபாட்டோடு செய்வாள். என்னால் அப்படி இருக்க முடியாது. அதட்டி மிரட்டி அதிகாரம் செய்தே பழக்கப்பட்டு விட்டேன். அதை என்னால் மாற்றிக்கொள்ள முடியாது. குழவி புழுவை கொட்டிக் கொண்டே இருப்பது போல் நானும் அப்படி செய்து கொண்டேதான் இருப்பேன். என்னக்கா இப்படி பேசுகிறாய்? அப்படி குளவியால் கொட்டப்பட்ட புழு கடைசியில் தானும் குளவியாக மாறிவிடும் என்பதை மறந்து விடாதே. தாரிணி மிகவும் நல்ல பெண். அதனால்தான் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு கட்டுப்பட்டு நடக்கிறாள். அவளையும் மாற்றி விடாதே. என்ன பொன்னம்மா, இன்று உன் பேச்சே மாறி இருக்கிறது. எனக்கே புத்திமதி சொல்ல ஆரம்பித்து விட்டாய். ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அக்கா. நானும் என் கணவரும் யாத்திரைக்கு செல்லும் பக்தர்களோடு புறப்பட போகிறோம். எப்பொழுது திரும்பி வருவோம் என்று எங்களுக்கே தெரியாது. அதனால்தான் இதையெல்லாம் சொல்கிறேன். கேட்டுக்கொண்டால் உங்களுக்கு நல்லது, கேட்காவிட்டால் அதன் விளைவை நீங்கள் தான் அனுபவிக்கப் போகிறீர்கள். நான் வருகிறேன். இரு பொன்னம்மா, போகிற போக்கில் ஏதேதோ சொல்லிவிட்டு போகிறாய். நீங்கள் எதற்காக இப்போது யாத்திரைக்கு போக வேண்டும்? வீட்டை யார் கவனிப்பார்கள்? இனி அந்த கவலையே இல்லை என்பதனால்தானே இந்த தீர்மானத்திற்கு வந்தோம். மகனும் மருமகளும் குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். இப்போது எங்களுக்கு எந்த வேலையும் இல்லாமல் போய்விட்டது. அதனால்தானே புண்ணிய சேத்திரத்தை தரிசிக்க வேண்டும் என்று புறப்பட நாங்கள் தீர்மானித்தோம். இது அவர்களுக்கு தெரியுமா? அவர்களுக்கு இது தெரியாது. இன்னும் அவர்களிடம் சொல்லவில்லை. சொன்னால் போக விடாமல் தடுப்பார்கள். அதனால்தான் போகும்போது சொல்லிக் கொள்ளலாம் என்று எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். சரியக்கா, நான் புறப்படுகிறேன். சிவகாமி, சொல்லுங்கள் அத்தை. இன்னும் நீ உணவு உண்ணவில்லை போல் தெரிகிறதே. ஆமத்தை. ஏன்? அவர் இன்னும் வரவில்லையே. சில நாட்களில் அவன் வருவதற்கு தாமதமாகும் அம்மா. அதுவரையிலும் நீ பசியோடு காத்திருக்க முடியுமா? போமா, போய் சாப்பிடு. பரவாயில்லை அத்தை, ஒரு நாள் தாமதமானால் என்ன? அவர் வந்து உண்ட பிறகு நான் உண்ணுகிறேன். எவ்வளவு நேரமம்மா நீ காத்துக் கொண்டிருப்பாய்? அத்தை, நான் ஒன்று கேட்டால் கோபித்துக் கொள்ள மாட்டீர்களே? கோபிக்கும் அளவிற்கு நீ எதையும் கேட்க மாட்டாய் என்று எனக்கு தெரியும் அம்மா. கேளம்மா. மாமா சாப்பிடாமல் நீங்கள் என்றாவது சாப்பிட்டதுண்டா? இல்லை அம்மா. அத்தை, நான் உங்கள் மருமகளாயிற்றே, நான் மட்டும் எப்படி அதை மீற முடியும்? அம்மா, அட, மாமியாரும் மருமகளும் வாசலில் நின்று கொண்டு அப்படி என்ன சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? எல்லாம் உன்னை பற்றிதான். ஆமாம், நீ ஏன் இவ்வளவு தாமதமாக வந்திருக்கிறாய்? காலையில் நான் மாட்டு வண்டிக்காரரை வர சொல்லி அதில் பானைகளை அடுக்கிக் கொண்டிருந்ததை நீங்கள் இருவருமே பார்த்தீர்களே. ஆமாம், அதற்கென்ன இப்பொழுது? அதில் தான் விஷயமே இருக்கிறது. பக்கத்து கிராமத்தில் உள்ள ஒருவர் தன் வீட்டு விசேஷத்திற்காக சில பொருட்களை எல்லாம் கேட்டிருந்தார். அதை கொண்டு போய் கொடுத்து விட்டு வருவதற்கு இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது. அதைத்தான் நான் உன் மனைவியிடம் சொல்லி நீ சாப்பிடமா என்றேன். கேட்டால் தானே எவ்வளவு நேரமானாலும் சரி, அவர் வந்த பிறகு சாப்பிடுகிறேன் என்று வாசலிலேயே காத்துக் கொண்டிருக்கிறாள். அது எனக்கு தெரியும் அம்மா. அதனால்தான் அவர்கள் மதிய உணவு நேரமாகிவிட்டது, உண்டுவிட்டு பொங்கல் என்று கூறியும் கூட, இல்லை இல்லை, என் மனைவி எனக்காக உண்ணாமல் காத்திருப்பாள், நான் போக வேண்டும் என்று சொல்லி வந்துவிட்டேன். சிவகாமி, என்னால் தானே நீ பட்டினி கிடக்கும்படி நேர்ந்து விட்டது.
இனிமேல் இப்படி தாமதமாக வந்து உன்னை சங்கடப்படுத்த மாட்டேன். எனக்கு ஒரு சங்கடமும் இல்லை. கணவருக்காக இப்படி காத்திருப்பதில் கூட ஒரு சுகம் இருக்கிறது. அருமையாக சொன்னாயம்மா. கணவனுக்காக மனைவியும் மனைவிக்காக கணவனும் காத்திருப்பதில்தான் உண்மையான சுகமே இருக்கிறது. நீலகண்டா, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பார்கள். அது உன் விஷயத்தில் அருமையாக பொருந்தியிருக்கிறது. ஆனால் நான் தான் கொடுத்து வைக்கவில்லை. ஐயோ, என்னப்பா அப்படி சொல்கிறீர்கள்? இத்தனை நாட்கள் நான் தான் உன் அம்மாவுக்காக காத்திருந்தேனே தவிர அவள் ஒரு நாளும் எனக்காக காத்திருந்ததில்லை. போதுமே நம் கதை. சமைத்தவுடன் முதலில் சாப்பிடுவது தாங்கள்தான். பிறகு நான் எப்படி காத்துக் கொண்டிருக்க முடியும்? நீலகண்டன் சாப்பிடாமல் வந்திருக்கிறான். சிவகாமியும் நீலகண்டனுக்காக சாப்பிடாமல் வெளியே காத்துக் கொண்டிருக்கிறாள். சரி சிவகாமி, நீலகண்டனை அழைத்துக் கொண்டு இருவரும் உணவு உண்ணுங்கள். சரிங்கள் அத்தை, அழைத்துச் செல். வாருங்கள். நீங்கள் சொன்னது உண்மைதான். இப்படி ஒரு மனைவி கிடைக்க நம் மகன் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். எல்லாம் அந்த அம்பலத்தரசனின் ஆசி. மீனாட்சி சுந்தரம், இதன் பெயர் என்னவென்று தெரியுமா? எங்கே சொல் பார்க்கலாம். யானை. யாத்திரைக்கு போக வேண்டியவர்கள் எல்லாம் வீட்டிலேயே உட்கார்ந்து கொண்டு அசைய மாட்டேன் என்கிறார்கள். வீட்டிற்குள் இருக்க வேண்டியவர்கள் எல்லாம் யாத்திரைக்கு போகிறேன் என்கிறார்கள். யாரை பற்றி சொல்கிறாய்? யாத்திரைக்கு யார் போகிறார்கள்? பக்கத்து வீட்டு பொன்னம்மா அத்தையும் மாமாவும் போகிறார்களாம். யார் போயிருக்க வேண்டும் என்கிறாய்? எதையாவது என் வாயால் சொல்லி வாங்கி கட்டிக்கொள்ள வேண்டுமா? அவர் என்ன பேசினாலும் தாங்கள் அதை பற்றி கேட்கப் போவதில்லை. பிறகென்ன? என்ன செய்ய சொல்கிறாய் தாரணி? திருமணம் செய்து கொண்ட ஆண் பிள்ளை ஒவ்வொருவரும் இருபுறமும் அடிப்படும் மிருதங்கமாகத்தான் இருக்கிறார்கள். ஏதோ நீலகண்டனை போல் இருவருக்கு தாயும் தாரமும் ஒத்துப்போவதால் சத்தம் இல்லாமல் இருக்கிறது. உங்கள் அம்மா என்னை கடுமையாக பேசினாலும் அவ்வப்போது வந்து தடுப்பதற்கு பொன்னம்மா அத்தை ஒருவராவது இருந்தார். இப்பொழுது அவரும் போய்விட்டால் நீங்கள் இல்லாத நேரத்தில் எனது நிலை அவ்வளவுதான். தாரணி, நீ என்னிடம் ஒரு பொருளை தந்து அதை நான் வாங்க மறுத்தால் அது யாரிடம் இருக்கும்? என்னிடமேதான் இருக்கும். அதே போல்தான் அம்மா உன்னிடம் கடுமையாக பேசும்போது அதை நீ வாங்கிக் கொள்ளாதே. அப்போது அந்த பேச்சு அவரிடமே இருந்துவிடும். ஏய், என்னடி இவன் வீட்டில் இருக்கிறான் என்றதும் உனக்கு அலட்சியம் வந்து விட்டதோ? நான் ஒருத்தி இங்கே இருக்கும் பொழுது அவனிடம் சென்று குழைந்து பேச ஆரம்பித்து விட்டாயா? இங்கேயே இப்பொழுதே தலையணை மந்திரம் போட ஆரம்பித்து விட்டாயோ? அவளால் எனக்கு தலையணை மந்திரம் போட முடியாதம்மா. ஏன்? நான் தான் தலையணையே வைத்துக் கொள்வதில்லையே. இவர்களை இப்படியே விட்டு வைக்க கூடாது. அது நமக்குத்தான் ஆபத்து. அடக்கி வைக்கிறேன். சிவகாமி, நீ இந்த வீட்டிற்கு மருமகளாக வந்த பிறகு எனக்கு எந்த வேலையும் இல்லாமல் செய்துவிட்டாயம்மா. காலமெல்லாம் இந்த குடும்பத்திற்காக பாடுபட்டீர்கள். இனியாவது சற்று ஓய்வெடுக்க வேண்டாமா? இருந்தாலும் எல்லா வேலைகளையும் நீயே இழுத்து போட்டு செய்யும் பொழுது எனக்கு வெறுமே உட்கார்ந்திருக்க மிகவும் சங்கடமாக இருக்கிறது. யார் உங்களை வெறுமே இருக்க சொன்னது? இதை அப்படி செய், அதை இப்படி செய் என்று என்னை வேலை வாங்க வேண்டியது உங்களுடைய வேலைதானே? அதற்கு நீ இடம் கொடுத்தாதானே அம்மா? நான் சொல்வதற்கு முன்பே இந்த வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்து முடித்துவிட்டு என்னை திக்குமுக்காட வைத்து விடுகிறாயே. நீலகண்டா, அப்பா, நான் உன்னிடம் சில கருத்துக்களை கூற வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை கூப்பிட்டேன். சொல்லலாம் இல்லையா? என்னப்பா இப்படி கேட்கிறீர்கள்? இன்று வரை நீங்கள் சொன்னவற்றை கேட்டுதானே ஒவ்வொன்றையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் நீங்கள் என் தகப்பன் மட்டும் அல்லப்பா, நல்வழியை காட்டும் ஒரு குருவும் கூட.
மகிழ்ச்சி அப்பா. அதனால்தான் சிலவற்றை உன்னிடம் சொல்ல விரும்புகிறேன். சொல்லுங்கள் அப்பா. பானை செய்யும் போது மண் பதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக காலால் போட்டு மிதிக்கிறோம் அல்லவா? அதேபோல் நம் மனமும் பதமாக இருக்கிறதா என்று பார்க்க நம்மை நாமே பரிசோதிக்க வேண்டும். தவறான எண்ணங்கள் புகுந்தால் அதை மிதித்து தள்ளிவிட வேண்டும். பொருத்தமாக சொன்னீர்கள் அப்பா. பானை செய்வதற்காக நாம் சுற்றும் சக்கரம் வாழ்க்கை சக்கரத்தை போன்றது. அதை சரியாக சுற்றினால்தான் பயணம் தடையின்றி தொடரும். ஒரு தேர் சீராக ஓட வேண்டுமென்றால் இரு சக்கரங்கள் இணைந்து செல்ல வேண்டும். அதுபோல் கணவன் மனைவி இருவரும் ஒரே கருத்தோடு செயல்பட்டால்தான் குடும்பம் எனும் தேர் சீராக ஓடிக்கொண்டிருக்கும். உண்மைதான் அத்தை. ஒரு பெண் இல்லற வாழ்விற்குரிய நற்குணங்களை பெற்றவள் என்பதற்கு அடையாளமே கணவரது வருவாய்க்கு தக்கபடி செலவு செய்து ஆடம்பரம் இல்லாமல் அமைதியாக குடும்பத்தை நடத்துவதுதான். ஆமத்தை. பொருளாதாரத்தை சீராக்க வேண்டியது எப்படி ஒரு மனைவியின் கடமையோ அதே போல்தான் கணவனுக்கு பக்தியோடு பணிவிடை செய்ய வேண்டியதும் மனைவியுடைய தலையாய கடமை. காரணம், மனைவிக்கு கணவர் குருவை போன்றவர். கணவர் செய்யும் தான தர்மத்தின் பலன் மனைவியையும் வந்து சேர்கிறது. ஈசனின் மீது பக்தி செய்து கணவர் நற்கதியை அடையும் போது அவருடைய மனைவிக்கும் அவ்வழி திறந்து கொடுக்கிறது. எனவே கணவனும் மனைவியும் குரு சிஷ்ய ஸ்தானத்தில் வாழ்ந்துவிட்டால் அக்குடும்பத்தில் இல்லாததென்று எதுவும் இருக்காது. நீலகண்டா, சூளை போடும்போது நீ மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நெருப்பை மூட்டும் முன் சூளையை நன்றாக சோதிக்க வேண்டும். ஏனப்பா? நீ கோராக்குப்பன் கதையை கேட்டிருக்கிறாயா? இல்லையப்பா. நம்மை போல் குயவர்தான் அவர். ஹரிபக்தியில் சிறந்தவர். ஒரு நாள் சூளை போடும்போது உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்க்காமல் நெருப்பை பற்ற வைத்து விட்டார். அப்போது சில பூனைக்குட்டிகள் உள்ளே இருந்து அச்சத்தோடு குரல் கொடுக்க தாய்ப்பூனை ஓடி வந்து சூளையை சுற்றி சுற்றி வந்து அலறியது. அதை கண்ட கோரக்குப்பர், இறைவா, உள்ளே அகப்பட்ட ஜீவனை காப்பாற்று என்று அலறியபடி நெருப்பை அணைத்து உள்ளே பார்த்தார். ஹரியின் அருளால் அவற்றிற்கு எதுவும் நேரவில்லை. கேட்கவே மனம் பதறுகிறதப்பா. இனி நான் எப்போது சூளை போட்டாலும் மிகுந்த எச்சரிக்கையுடன் அதை செய்வேன். மனித வாழ்வின் மிக உயர்ந்த பண்பே உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துவதுதான். ஜீவ காருண்யத்திற்கு ஈடான அறம் வேறு எதுவும் இல்லை. இல்லற வாழ்வின் சிறப்பே அறம்தானே. அதிலும் அது மற்றவர் பழிக்கும் குற்றங்கள் ஏதும் இல்லாததாயிருந்தால் மிகுந்த பெருமை தரும். சிவகாமி, ஒரு இல்லத்தரசி விடியற் காலையிலேயே நீராடி வாசலை மெழுகி கோலமிட்டு மங்களகரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்வது எதற்காக என்று நீ அறிவாயா? சொல்லுங்கள் அத்தை. மகாலட்சுமி ஒரு வீட்டில் வாசம் செய்ய வேண்டும் என்று வீதியில் நடந்து வந்தபோது முதல் வீட்டில் திண்ணையில் சிலர் உறங்க உள்ளே அடுப்பு புகைந்து கொண்டிருந்ததாம். படுக்கையை கூட சுருட்டாமல் அடுப்பை மூட்டிவிட்டார்களே என்று லட்சுமி அங்கிருந்து போய்விட்டாளாம். அடுத்த வீட்டு வாசலிலேயே உட்கார்ந்து எண்ணெய் தேய்த்துக் கொண்டிருந்தார்களாம். அதை பார்த்த லட்சுமி, என்னை உள்ளே வராதே என்று தடுப்பது போல் வாசலிலேயே எண்ணெய் தேய்த்துக் கொண்டு உட்கார்ந்திருக்கிறார்களே என்று அங்கிருந்தும் போய்விட்டாளாம். மூன்றாவது வீட்டில் அழகாக கோலமிட்டு மகிழம்பூக்கள் வைத்திருந்தார்களாம். அதைக் கண்ட லட்சுமியே, இந்த இடம் மங்களகரமாக இருக்கிறதே என்று உள்ளே சென்று வாழத் தொடங்கினாராம். ஆஹா, இதற்கு இவ்வளவு மகத்துவம் இருக்கிறது என்பது இப்போதுதான் எனக்கு புரிகிறது அத்தை. நீலகண்டா, இல்லறத்தில் இருப்பவர்கள் துறவரம் பூண்டவர்களுக்கு துணையாக இருக்க கடமைப்பட்டவர்கள். திருவோடு செய்து தருவதன் மூலம் நீ அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறாய். பொருள் சேர்க்கும் போது பழிக்கு அஞ்சி நேர்மையோடு சேர்த்து பகுத்து உண்டாள்
அதன் ஒழுங்குமுறை மாறாது. அதில் எப்பவும் உறுதியாக இருக்கிறாய். மொத்தத்தில் உனக்கு நான் சொல்லித்தான் நீ கடைபிடிக்க வேண்டும் என்று ஏதும் இல்லை. இருப்பினும் தந்தை என்ற முறையில் சிலவற்றை சொல்ல வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. அதனால் சொன்னேன். அப்பா, தங்களை தவிர வேறு யாரால் எனக்கு இதையெல்லாம் சொல்ல முடியும்? இனி நான் தாங்கள் சொன்னபடியே நடந்து கொள்கிறேன் அப்பா. சிவகாமி, அத்தை, இல்லறத்தில் ஈடுபட்ட ஒரு பெண் பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் பெருமை சேர்ப்பவளாக இருக்க வேண்டும். கணவர் மனமறிந்து நடந்து அவர் செயல்கள் அனைத்துக்கும் துணை நிற்பவளாக இருக்க வேண்டும். இவை அனைத்தும் உன்னிடம் இருக்கின்றன என்றாலும் குடும்பத்தில் மூத்தவள் என்ற முறையில் இதையெல்லாம் நான் உனக்கு சொல்கிறேன். இனி நீ நாங்கள் வீட்டில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் நன்றாக நடத்த வேண்டும். எங்கள் பிள்ளையை உன்னிடம் ஒப்படைக்கிறோம். நீதானம்மா அவனை கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். உங்கள் அறிவுரைப்படியே நடந்து கொள்கிறேன் அத்தை. இது சத்தியம். அத்தை எங்கு செல்வதற்காக துணிமணிகளை மூட்டை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள்? ஒன்றும் புரியவில்லையே. சுவாமி, என்ன சிவகாமி? மாமாவும் அத்தையும் சில நாட்களாக பரபரப்பாக இருப்பது போல் தெரிகிறது. அப்படியா? நான் கவனிக்கவில்லையே. மாமா அடிக்கடி எங்கோ வெளியில் சென்றுவிட்டு யாரிடமோ வெகு நேரம் பேசிவிட்டு வருவது போல் தெரிகிறது. அத்தை அவர்கள் துணிமணிகளை எல்லாம் தனியாக பிரித்து மூட்டையாக கட்டி வைக்கிறார். என்ன சொல்கிறாய்? அத்தை என்னை அருகில் அழைத்து, நாங்கள் வீட்டில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீயே குடும்பத்தின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் நடத்த வேண்டும் என்கிறார். எங்கள் பிள்ளையை உன்னிடம் ஒப்படைக்கிறோம், அவளை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கொள் என்கிறார். அப்பாவும் நேற்று என்னை அருகில் அமர வைத்து குடும்ப பொறுப்பை பற்றியும் தொழிலில் கடைபிடிக்க வேண்டிய நெறிகள் பற்றியும் நிறைய சொன்னார். ஏன் இப்படியெல்லாம் செய்கிறார்கள் என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. நீலகண்டா, அப்பா, என்ன இதெல்லாம்? அத்தை, என்ன இது மூட்டை முடிச்சுகளோடு வந்து நிற்கிறீர்கள்? நீலகண்டா, நீண்ட நாட்களாக காசி யாத்திரை சென்று விஸ்வநாதரை தரிசிக்க வேண்டும் என்று ஆசை. அதற்கான வேளை இப்பொழுதுதான் வந்திருக்கிறது. நமது ஊரிலிருந்து சுமார் 15 பேர் கொண்ட குழு அதற்காக பயணிக்கிறது. அவர்களோடு சென்றால் ஒருவருக்கொருவர் துணையாகவும் இருக்கும், பாதுகாப்பாகவும் இருக்கும். அதனால் அவர்களோடு புறப்படுவது என்று நாங்கள் தீர்மானித்து விட்டோம். அந்த காசி யாத்திரையில் என்னை போன்று சில பெண்மணிகளும் அவரவர் கணவரோடு இணைந்து வருகிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். அதனால் நானும் வருகிறேன் என்று இவரிடம் கேட்டேன். இவர் முதலில் ஒப்புக்கொள்ளவில்லை. பிறகு நான் மிகவும் வற்புறுத்தியதால் வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டார். என்னிடம் இதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லையே. சொல்லக்கூடாது என்று எதுவும் இல்லை. சின்ன வயது முதல் நாங்கள் இன்று வரை உன்னை விட்டு பிரிந்ததே இல்லை. சட்டென்று காசி யாத்திரை செல்கிறோம் என்று சொன்னால் உன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால்தான் முன்பே சொல்லவில்லை. அது மட்டுமல்லப்பா,
நீங்கள் இருவரும் புதுமண தம்பதிகள். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்துவதற்கான பக்குவம் வேண்டும். அதற்காகத்தான் இத்தனை நாட்கள் காத்துக் கொண்டிருந்தோம். அந்த பக்குவம் இப்பொழுது உங்கள் இருவருக்கும் வந்துவிட்டது என்று உறுதி செய்த பிறகுதான் காசி யாத்திரைக்கு செல்ல வேண்டும் என்ற முடிவையே நாங்கள் எடுத்தோம். ஏனத்தை, இதற்காகத்தான் சில நாட்களாக எனக்கு இவ்வளவு புத்திமதிகள் சொன்னீர்களா? என்னதான் சொன்னாலும் நீங்கள் என் அருகில் இருந்து வழிகாட்டுவது போல் ஆகுமா? நீங்கள் இல்லாத நாட்களில் நான் எப்படி குடும்பத்தை நடத்துவேன்? சிவகாமி, நீ மிகவும் பண்பட்டவள். இங்கு வந்து சில நாட்களிலேயே நான் சொல்லாமல் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டாய். குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொண்டு மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறாய். நான் இருக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. நீங்கள் திடீரென்று இப்படி செல்வதால் எங்களுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் இருக்கிறது. நீலகண்டா, நாங்கள் என்ன அங்கு சென்று அப்படியே தங்கிவிடவா போகிறோம்? வருபவர்கள் எல்லோரும் அவரவர்களுடைய பணிகளை நிறுத்திவிட்டுத்தான் வருகிறார்கள். விரைவில் திரும்பி வர வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள். அதேபோல் நாங்களும் அவர்களோடு வரத்தான் போகிறோம். என்ன, நீண்ட தூர நடைப்பயணமானதால் சில மாதங்கள் ஆகலாம். ஆனால் நிச்சயம் வரத்தானே போகிறோம். நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மைதான் என்பது மனதிற்கு புரிகிறது. இருந்தாலும் திடீரென நீங்கள் இருவருமே எங்களை விட்டு வெகு தூரம் போகிறீர்கள் என்பதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதே நேரம் காசி யாத்திரை என்பதால் எங்களால் மறுக்கவும் முடியவில்லை. சென்று வாருங்கள். சரியப்பா, நாங்கள் வருகிறோம். வருகிறோம். தாரணி, தாரணி, இதோ வருகிறேன். நேரம் ஆகிறது. என்னவாயிற்று? இன்று காலையிலிருந்து மிகவும் பரபரப்பாக இருக்கிறீர்கள். இன்று வெள்ளிக்கிழமை அல்லவா? வேலம்பட்டியில் சந்தை கூடுகின்ற தினம் என்பதை மறந்துவிட்டாயா தாரணி? இன்று நடக்கும் வணிகம்தான் ஒரு வாரத்தில் நடக்கும் மொத்த வணிகத்திற்கு சமமானது. அதனால்தான் அங்கு செல்வதற்கு அனைவருமே மிகவும் ஆவலாக இருக்கிறார்கள். நீங்களும் பல முறை அதை பற்றி சொல்லி இருக்கிறீர்கள். வேறு சிலரும் வேலம்பட்டி சந்தையை பற்றி சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் ஒரு முறை கூட அங்கு சென்றதில்லை. அப்படியா சொல்கிறாய்? ஏதோ நீங்கள் என்னை அடிக்கடி அங்கு அழைத்து சென்றது போல் கேட்கிறீர்களே. வாரம் தவறாமல் போகிறீர்கள். ஒரு முறையாவது மனைவியை அழைத்து செல்ல வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றியதுண்டா? நீ கேட்பதும் நியாயம்தான். இந்த விஷயத்தில் உன் மனதில் இவ்வளவு பெரிய குறை இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. இதை பற்றி நீ ஒரு முறை கூட இதுவரை கேட்காததால் எனக்கு அப்படி ஒரு யோசனை வரவில்லை. நீங்கள் சொல்வதும் சரிதான். ஏதோ ஒரு தயக்கத்தால் நான் அதை பற்றி உங்களிடம் கேட்கவில்லை. அதற்கென்ன, இப்போது கேட்டுவிட்டாய். இதற்கு மேலும் நான் உன்னை அழைத்து போகாவிட்டால் என் மனதுக்கு ஆறுதலா இருக்காது. இப்பொழுதே சென்று குழந்தையை அழைத்துக் கொண்டு புறப்படு. இன்று நாம் இருவரும் இணைந்தே சந்தைக்கு போகலாம். சந்தைக்கா போகிறாய்? சந்தைக்கு நீ எப்படி போகிறாய் என்பதை பார்த்து விடுகிறேன்.
அம்மாவிடம் கூறிவிட்டாயா? அதற்குதான் தேடுகிறேன். அத்தை எங்கு போனார் என்றே தெரியவில்லை. சரி, வா போகலாம். தாரணி, ஐயோ, என்ன இது? வயிறு வலிக்கிறது. வேதனை என்னால் தாங்க முடியவில்லையே. தாரணி, தாரணி, அம்மா, அம்மா, தாரணி, ஐயோ, அம்மா, அம்மா, அத்தை, என்ன ஆயிட்டுமா? அப்பா, என்னால் வயிற்று வலி தாங்க இருங்கள், முடியவில்லை. இப்போதே போய் வைத்தியரை அழைத்து வருகிறேன். வேண்டாம் மகனே, நீ என் அருகிலேயே இருந்தால் போதும். அடுப்பில் சுடு தண்ணீர் வைத்து அங்கே இருக்கும் சூரணத்தை கலந்து கொடுத்தால் போதும். ஏதோ அதிசயமாக உன் மனைவி இன்று உன்னோடு வருகிறாள். அவளை போய் சுடு தண்ணீர் வைத்துக் கொடு என்று கேட்க முடியுமா? நீங்கள் போங்கள், நான் எப்படியாவது அடுப்பை பற்ற வைத்து நானே சுடு தண்ணீர் வைத்துக் கொள்கிறேன். இல்லை இல்லை, நீங்கள் வழக்கம் போல் போய் வாருங்கள். நான் அத்தையை பார்த்துக் கொள்கிறேன். சரி, ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள். அம்மா, சென்று வருகிறேன். அம்மா. சரி மகனே. சரி, அம்மாவை பார்த்துக்கொள். நான் வருகிறேன். வாருங்கள். என்னடி பார்க்கிறாய்? இவ்வளவு நாள் இல்லாமல் இப்பொழுது புதிதாக கணவருடன் உல்லாச பயணம் போக நினைக்கிறாயோ? எப்படி நிறுத்திவிட்டேன் என்று பார்த்தாயா? இங்கு எதுவும் பேச முடியவில்லை என்று அங்கு சென்று என்னை பற்றி பற்ற வைக்கலாம் என்று பார்க்கிறாயா? ஏய், அதுதான் நடக்காது. போடி, போய் வேலையை பார். நமது ஊரிலிருந்து சுமார் 15 பேர் கொண்ட குழு காசி யாத்திரை புறப்படுகிறது. நடராஜருக்கு வழிபாடு செய்துவிட்டு விஸ்வநாதரை தரிசிக்க செல்கிறார்கள். பயணம் செய்பவர்களும் அவர்களை வழி அனுப்ப வந்த குடும்பத்தார்களுமாகத்தான் இன்று கோயிலில் இவ்வளவு கூட்டம். ஆருத்ரா தரிசனம் வருகிறது. நம் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் நடக்கும் சிறப்பான விழாக்களில் அதுவும் ஒன்றாயிற்றே. அதை பற்றி பேசத்தான் அழைத்தேன். அந்த விழாவின் பெருமை உங்களுக்கு தெரியும் அல்லவா? தீட்சிதரே, உங்கள் வாக்கால் நீங்களே சொல்லுங்கள். இந்த மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரம் கூடிய பௌர்ணமியில் நடத்தப்பெறுவதுதான் ஆருத்ரா தரிசனம். சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம் திருவாதிரை என்பதால் இதை ஆதிரை திருநாள் என்று கூறுகிறோம். அந்த நாளில் இரவெல்லாம் விழித்திருந்து ஒவ்வொரு ஜாமத்திலும் அபிஷேகம் செய்து வழிபடுவோருக்கு சகல நலங்களும் கிடைக்கும். அந்த நாளில் ஆடவல்லானை தரிசித்தால் ஆண்டு முழுவதும் தரிசித்த புண்ணியம் கிடைக்கும். ஆடவல்லானுக்கு நடக்கும் விழா என்பதால் அன்றைய தினத்தில் நடனக்கலையில் சிறந்தவர்களை அழைத்து வந்து நடனமாடச் செய்கிறோம் இல்லையா? அதேதான். நாட்டியக்கலை நமது நடராஜர் ஆடிக்காட்டிய கலை அல்லவா? கலைகளில் சிறந்தது நாட்டியக்கலை. அதனால்தான் ஒவ்வொரு ஆண்டும் ஆடவல்லான் விழாவிலே அதை நடத்துகிறோம். அதில் ஆடுவதற்கு வாய்ப்பு கேட்டு இந்த இரு குழுவினரும் வந்திருக்கிறார்கள். நாம் ஆருத்ரா நாளில் அபிஷேக ஆராதனைகளை வழக்கம் போல் நடத்திவிடுவோம். இந்த இரு குழுவினரில் எவருக்கு வாய்ப்பளிப்பது என்பது பற்றி நீங்களே கலந்து பேசி ஒரு தீர்மானத்திற்கு வர வேண்டும். ஏனம்மா,
நீங்கள் வேப்பம்பட்டியிலிருந்து வந்த நடனக்குழுதானே? ஆமையா. சென்ற ஆண்டு நீங்கள் தானே இங்கு நடனமாடினீர்கள்? நாங்கள் தான் ஐயா. இவர்கள் சென்ற ஆண்டு சிறப்பாக நடனமாடினார்களே. நடன பாவங்கள் எல்லாம் நளினமாக இருந்தனவே. ஏன் பண்ணப்பட்டியிலிருந்து வந்த இந்த நடன குழுவினர் அதற்கு முந்தைய ஆண்டு இந்த மாதிரி நடனத்தை இதுவரை நாம் பார்த்ததில்லை எனும்படி அவ்வளவு அற்புதமாக ஆடினார்களே. அதில் ஆடிய நிரஞ்சனா என்ற பெண் அருமை அருமை. சற்று பொறுங்கள். இவர்கள் சென்ற ஆண்டு இங்கு நடனம் புரிந்தவர்கள். அவர்கள் அதற்கு முந்தைய ஆண்டே நடனமாடியவர்கள். ஆக இரு குழுவினரும் ஒவ்வொரு ஆண்டும் ஆடிவிட்டார்கள் அல்லவா? அதற்கு பிறகும் அவர்களையே இந்த ஆண்டும் ஆட வைக்க வேண்டும் என்று அவசியம் என்ன இருக்கிறது? அப்படியானால் இந்த முறை வேறு நடன குழுவினரை ஏற்பாடு செய்யலாம் என்கிறீர்களா? ஏன் இப்படி கேட்கிறீர்கள்? தமிழகத்தின் மிகச்சிறந்த பழமையான கலை நடனக்கலை. ஆண்டவனே தன் பாதத்தை எடுத்து தாண்டவம் புரியும் கலை. முத்தமிழில் மற்ற இரு கலைகளையும் தனக்குள் இணைத்துக் கொண்டு முழுமை பெற்று விளங்கும் மூன்றாவது கலை தமிழ் நடனக்கலை. அகத்தியர் வகுத்து தந்த 12 இலக்கணங்களில் தனி ஒத்து, பாவனை, சரசம், நவரசம் என 4 இலக்கணங்களை பெற்றது அந்த அற்புத கலை. அதை ஆடுவதற்கு இந்த இரு குழுவினரை தவிர வேறு யாரும் இல்லை என்கிறீர்களா? இல்லை இல்லை, நான் அப்படி சொல்லவில்லை. பல பேர் இருக்கிறார்கள். அவர்களில் யாரை அழைப்பது என்றுதான் கேட்டேன். தில்லையை அடுத்த சிறு நகரங்களில் சிறுகூடல் என்ற ஒரு ஊர் இருப்பது உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும். அங்கு சிந்தாமணி என்று ஒரு கணிகை இருக்கிறாள். அவள் அழகில் மட்டுமல்ல, ஆட்டத்திலும் சிறந்தவள் என்கிறார்கள். நான் சிறுகூடல் சென்றிருந்த போது அங்குள்ள சிவாலயத்தில் சிந்தாமணி நடனமாடுவதை பார்த்திருக்கிறேன். இவ்வளவு அற்புதமாக ஆடும் இந்த பெண் சிற்றபையில் ஆடினால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று யோசித்தேன். நீங்கள் எல்லாம் வேறு யாரையோ தீர்மானித்து விட்டீர்கள். நான் சொல்வது எடுபடாது என்று பேசாமல் இருந்து விட்டேன். ஏன் அப்படி நினைக்கிறீர்கள்? திறமைசாலிகள் எங்கிருந்தாலும் அவர்களை வரவழைத்து வாய்ப்பு கொடுப்பதுதானே முறை. அதிலும் தில்லைக்கு அருகாமையிலேயே உள்ள ஒரு சிறு நகரத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை அழைத்து வருவதில் ஒரு பிரச்சனையும் இல்லையே. தாங்கள் சொல்வதும் சரிதான். அப்படியானால் இந்த ஆண்டு அவர்கள் நிகழ்ச்சியே ஏற்பாடு செய்து விடலாம் அல்லவா? நிச்சயமாக. ஒவ்வொரு ஆண்டும் புதியவர்கள் இடம்பெற்றால்தான் அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததாக இருக்கும். அதன் காரணமாக அவர்களுக்கு அது ஒரு அங்கீகாரமாக இருக்கும் அல்லவா? அவையோருக்கு ஒரு விண்ணப்பம். என்ன சொல்லுங்கள். நாங்கள் இந்த ஆண்டு நிச்சயம் நடனம் நடத்தியே தீர வேண்டும் என்று தீர்மானித்ததால் நிரஞ்சனாவோடு மேலும் சில இளம் பெண்களை சேர்த்து பயிற்சி தந்து கொண்டிருக்கிறோம். சபையில் ஒருமுறை தீர்மானித்து விட்டால் அதை மாற்றுவதற்கில்லை. நீங்கள் சொல்லும் இளம் பெண்கள் ஒரு வருடத்தில் முதுமையடைந்து விட மாட்டார்கள். அதனால் அடுத்த ஆண்டு யோசிப்போம். புறப்படுங்கள். வாருங்கள். அந்த சிந்தாமணியின் நடனம் இவர்கள் சொல்வது போல் அப்படி என்னதான் சிறப்பாக இருக்கிறது என்று பார்த்து விடுவோம். நம் தத்தா நம் தத்தா நம் தத்தா நம் நம் தானம் நம் தத்தா நம் தத்தா நம் தத்தா நம்